அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம என்ன தகவலை பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 18ஆம் தேதி பங்குனி 4ஆம் நாள் அமாவாசையானது வருதுங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அது போலவே இந்த அமாவாசை, அதாவது பங்குனி அமாவாசை நாளில் செல்வ வளம் பெருகுவதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம், இந்த பரிகாரத்தை செய்தால் நமக்கு என்ன மாதிரி செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கலாம். மேலும் இதனை தொடர்ந்து ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நாம பார்க்கலாம். முதல்ல இந்த பங்குனி அமாவாசை நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு என்ன மாதிரி பொருட்கள் தேவை, என்ன மாதிரி முறையில் இந்த பரிகாரங்களை நாம செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள், உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்கள் மிகவும் விசேஷமான தினங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி அமாவாசை தினங்களில் நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி, எந்த பரிகாரமாக இருந்தாலும் சரி, அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தோட பேராற்றல் நிறைந்த இந்த நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்கள் செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக திகழ்வது இந்த செல்வ வள பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த செல்வ வளம் அதிகரிப்பதற்காக சிறந்த பரிகாரமாக இந்த பரிகாரத்தை நம்ம சொல்லலாங்க. செல்வ வளம் பெருகுவதற்கு இந்த பங்குனி அமாவாசை நாளில் செய்யக்கூடிய பரிகாரத்தை வாங்க நம்ம பார்க்கலாம். செல்வ வளம் பெருக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அதற்கு கண்டிப்பான முறையில், அதாவது மகாலட்சுமி தாயாரின் அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாலட்சுமி தாயார் என்பது சந்திர பகவானின் சகோதரியாக கருதப்படுகிறார். இதனால பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நாம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனாலதான் பார்த்தீங்கன்னா பல ஆலயங்களில் அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு செய்கிறாங்க. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்திலும் மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையிலுமே மகாலட்சுமி வழிபாடு செய்வாங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா அவங்க இன்றைய அளவு செல்வ செழிப்புடன் வாழ்வதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அமாவாசையில் சிறப்பு மிகுந்த அமாவாசையாக சொல்லப்படுவது இந்த பங்குனி மாத அமாவாசையை சொல்லலாம். பங்குனி அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயாரை நாம வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரின் அருள் பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்குங்க. அப்படி மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது அது வாசனை பொருட்களாக மட்டுமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்தில் வாசனை நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயாரின் அருள் இருக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாகவே சொல்லலாங்க. இந்த 3 பொருட்களும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த 3 பொருட்களையும் வைத்து இந்த பரிகாரத்தை நாம நிச்சயமா செய்யலாம். இந்த 3 பொருட்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா பங்குனி அமாவாசை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் இந்த 3 பொருட்களையும் ஒன்று சேர வைத்து மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக வைக்கணும். அதாவது பச்சை கற்பூரம் சிறிய துண்டு எடுத்துக்கொள்ளலாம், ஒரே ஒரு கிராம்பை எடுத்துக்கொள்ளலாம், அது போலவே ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 பொருட்களையும் மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ அல்லது ஒரு விளக்கிலோ போட்டு வைக்கலாம். இந்த 3 பொருட்களையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு துணியிலும் கட்டி வைக்கவே கூடாதுங்க. அன்று முழுவதும், அதாவது அமாவாசை நாள் முழுவதுமே இது அப்படியே மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அமாவாசையுடைய மறுநாள் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்தில் நீங்க வைக்கலாம், அல்லது பர்சில் கூட நீங்க போட்டு வைக்கலாம். இதை அப்படியே எடுத்து வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூட்டையாக கட்டவே கூடாதுங்க. பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா காற்றில் கரைந்துவிடும். ஏலக்காய், கிராம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குங்க. அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த ஏலக்காய், கிராம்பை நாம சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் போட்டு நாம காட்டிவிடலாம். இப்படி ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் இந்த மாதிரி முறையில் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான இந்த பொருட்களை நாம ஒன்று சேர வைத்து வழிபாடு செய்து வந்தோம்னா
கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்மை பிடித்த தரித்திரம் நீங்கி செல்வ வளம் நிச்சயமா அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காம இந்த அமாவாசை தினத்தில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும் பொழுது நிச்சயமா செல்வ வளம் உங்க வாழ்க்கையில அதிகரிக்கும். ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு ரிஷப ராசினியர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். கவர்ச்சி காரகனான சுக்கிரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது மனதை தெம்பாக வைத்து கொண்டால் எதையும் எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இதனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமலும் போகலாம். அதாவது இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தடைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்களை நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் பிறக்கலாம். உங்களுடைய முக்கியமான திட்டங்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நிறைவேறும். அதுபோலவே உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளில் ஈடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகலாம். உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கியம் நிச்சயமா அதிகரிக்கும். நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா மறையலாம். தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். குழுக்கள் வாங்கலில் சிறப்புகள் உண்டாகலாம். விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கு அனுப்பி உங்களுடைய விற்பனை களத்தை நீங்க பெரிதாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். கூட்டாளிகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விலகி வைப்பது உங்களுக்கு நல்லதுங்க. உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் மேல் அதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலகத்தில் அனுகூலமான சூழலை நீங்க பார்க்கலாம். சக ஊழியர்களுடைய நட்பு பாராட்டக்கூடிய வகையில நிச்சயமா இருக்கலாம். இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே நீங்க கருதவே கூடாதுங்க. பணவரவில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த குறையும் நிச்சயமா ஏற்படாது. விரும்பிய இடமாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். உங்களுடைய வேலை திறன் நிச்சயமா இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும். அரசியல் துறையில இருக்கக்கூடிய ரிஷப ராசினியர்களுக்கு பொறுத்தவரை பார்க்கும் பொழுது தொண்டர்களின் ஆதரவுடன் நிறைய செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருப்பது உங்களுக்கு முக்கியம். கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுவதனால இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். கலைத்துறையில இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடினமாக உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல லாபம், நல்ல பலன் கிடைக்குங்க. அதாவது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்வது முக்கியம். ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்க்கும் பொழுது இந்த அமாவாசைக்கு பிறகு நன்கு யோசித்த பிறகே பிறருடைய வார்த்தைகளை நீங்க நம்புவீங்க அப்படின்னே சொல்லலாம். கணவரிடம் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமா நடக்கலாம். மாணவ மணிகளுக்கு கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண் கிடைக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் சென்று கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். மனக்குழப்பங்களில் இருந்து மாணவர்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா விடுபடலாம். தீய நண்பர்களுடனான நட்பை துண்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்திருப்பீங்க. அது போலவே ரிஷபராசினியர்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் பெருமாள் ஆலயத்தில் இருக்கும் ஆண்டாளை வழிபடுவது சிறந்ததாக இருக்கலாம். ஆண்டாளை வழிபட்டு மனதில் இருந்த சஞ்சலம் அனைத்துமே உங்களுக்கு நீங்கிடும். தொழிலில் பார்த்தீங்கன்னா இதன் மூலம் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ரிஷபராசினியர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்திருப்போம்.
அது போலவே செல்வ வளம் பெருகுவதற்கு ரிஷபராசி நேயர்கள் இந்த பங்குனி அமாவாசை நாளில் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்ற தகவலையும் நீங்க தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.